ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி எடுத்து தண்ணி குழம்பு வச்சாச்சு. தண்ணி குழம்பு வச்சுட்டு கறியெல்லாம் அரிச்சு வச்சுருக்கோம். இதை இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். இப்போது சீரகம் பொரியுது. இதில் நம்ம பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடணும். பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி ஒன்றா ரெண்டாக வாங்கினா போதும், நல்லா வாங்க அவசியம் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இது வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, மசாலா எல்லாம் போட்டு அரைச்சி குழம்புக்கு எடுத்து வச்ச சாந்தில் கொஞ்சம் மீதி எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் இப்போ சேர்த்துக்கலாம். இது குழம்புக்கு யூஸ் பண்ண சாந்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி இருந்தால் சரி, நைட்டு இட்லி கூட ஊற்றிக்கலாம். அதனால் நாங்கள் இது கொஞ்சம் போடுறோம். நீங்கள் போடுறதா போடுங்க, இல்லாட்டி பொடி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா பொடி இருந்தால் அதை சேர்த்து பொடியாக போட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ இது போட்டாச்சா, போட்டுட்டு அதெல்லாம் கிளறிடணும். அடுத்து இதில் நம்ம வேக வச்சு இந்த குழம்புலேருந்து எடுத்தோலையே அந்த நாட்டுக்கோழியை இதில் போட்டுடணும். போட்டு இப்போ அதை நல்லா கிளறி விடணும். அந்த நம்ம மசாலா சேர்த்தோம் இல்லைங்களா, அதோட நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கறியிலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும், ஆனால் நம்ம மறுபடியும் மசாலாலாம் சேர்த்தனால உப்பு பத்தாது. ஸோ கொஞ்சம் உப்பு போட்டு கிளறிக்கணும். உங்களுக்கு காரம் வேணும்னா மறுபடியும் மிளகாய் பொடி இதெல்லாம் இந்த ஸ்டேஜில் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, எனக்கு காரம் போதும். ஏன்னா அடுத்து பெப்பர் வேறு நிறையா போட்டு செய்ய போகிறோம். ஸோ நமக்கு இந்த காரமே போதும். இதில் பச்சை வாசனை போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். பாருங்கள், நல்லா வணக்கியாச்சு. இதில் நம்ம இப்போ பெப்பர் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பெப்பர் பொடி போட்டுக்கணும். ஒன்றா ரெண்டாக உடைச்சி போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இடித்து போட்டால் சூப்பராக இருக்கும். பெப்பர் நல்லா தூவி விட்டுட்டு அடுத்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான பச்சையில பச்சையாக தான் போடணும். அப்போ தான் போட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம நல்லா கிளற வேண்டியதான். இது ட்ரையாக இருக்கிற தண்ணி இது ஊற்றிடாதீங்க. அப்படியே உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதா, குழம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த குழம்பு ஊற்றிக்கலாம். இல்லை குழம்பு நாங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை, நாங்கள் தனியாக தான் நாட்டுக்கோழி இது மாதிரி தான் செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இஞ்சி பூண்டு அரைச்சப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிங்கன்னா அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது நல்லா கிளறணும். இங்கே பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. இது இப்போ ட்ரையாக தான் இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னு கேட்டாங்க இப்போ. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் நம்ம குழம்பு எடுத்து ஊற்ற போகிறோம். இங்கே பாருங்கள், நாட்டுக்கோழி குழம்பு ரெடியாக இருக்குது. இப்போ இதில் ஒரு கரண்டி எடுத்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அதில் எடுத்து பாருங்கள். கொஞ்சமாக ஊற்றி இப்போ அதே மாதிரி நல்லா பிரட்டி விட்டுறணும். இது நல்லா கிளறி விடணும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக இதில் கொத்தமல்லி போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதில் நம்ம பட்டை, சோம்பு இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். ஏன்னா நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் வீட்டில் செய்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருக்கோம். இதுவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.